Hi friends, welcome to my channel How to YouTube. நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குதா? அப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிற 5 பாயிண்ட்டை கவனமாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். யூடியூப்பில் எந்த யூடியூபர்ஸும் சொல்லிக் கொடுக்காத சொல்ல தயங்க பல பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸை கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு சீக்கிரமாகவே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதில் சொல்கிற பல பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். யூடியூப்பில் நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை சேனல் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆனாலும் சரி, உங்களுக்கு இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் ட்ரெண்டிங் டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய வரும். ட்ரெண்டிங் டாப்பிக்கை எங்கேருந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 விதமான ஐடியா நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்ட்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூகுளில் கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். அதில் அந்த ஃபஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது கூகுள் ட்ரெண்ட்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் வாட் இந்தியா இஸ் சர்ச்சிங் ஃபார் ரைட் நவ் அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் இந்தியாவில் ப்ரெசென்ட்டாக எந்த டாபிக்ஸ் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு நம்ம நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். மேலே கண்ட்ரியில் இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரி என்னவோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்தியான்னு சூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் இந்த சர்ச் பாரில் நம்ம என்ன டாபிக் நமக்கு வேணுமோ அதை நம்ம சர்ச் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுட் அண்ட் குக்கிங் அப்படின்ட்டு டைப் பண்ணி எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குவேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் குக்கிங் சம்மந்தமான ட்ரெண்டிங் சர்ச்சஸ் என்னென்ன அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நீங்கள் கடைசி 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்ன சர்ச் பண்ணியிருக்காங்க, கடைசி 7 நாள் என்ன சர்ச் பண்ணியிருக்காங்க, கடைசி 30 நாள் என்ன சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஈஸியாக நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். நான் பாஸ்ட் டேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி நாள் என்ன சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி, உங்கள் டாபிக் எந்த சம்மந்தமான கேட்டகரி அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப் சர்ச்சில் என்ன அதிகமாக பண்ணியிருக்காங்க, நியூஸில் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை யூடியூப் சர்ச் என்ன அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். நான் வெப் சர்ச்னு விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஃபுட் அண்ட் குக்கிங் சம்மந்தமான டாப்பிக்கில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 16 ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சர்ச் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் குக்கிங் சம்மந்தமாக. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அதில் ரிலேட்டட் டாபிக்ஸ்னு இருக்கும். அதில் உங்கள் டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஈட்டிங் டாப்பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஈட்டிங் டாப்பிக்கில் என்ன அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். சைடில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் குவரிஸ்னு இருக்கும். அதில் பாருங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். கேன் ப்ரெக்னென்ட் உமன் ஈட் மேகி அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் 4-5 சர்ச் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் உங்கள் சேனலுக்கு உங்கள் டாபிக் எது சம்மந்தமாக இருக்கோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கான வீடியோ நீங்கள் போடலாம். ரிலேட்டட் குவரிஸில் மேலே பார்த்தீங்கன்னா ரைசிங் டாபிக் அண்ட் டாப் டாபிக் அப்படின்னு இருக்கும். அதில் ரைசிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதுதான் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் மூலமாக உங்கள் சேனலோட டாபிக் ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங் வீடியோஸ் நீங்கள் இதில் இருக்க அந்த டைட்டில் மூலமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோவை நீங்கள் மேக் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இது மூலமாக உங்கள் வீடியோவும் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் உங்கள் வியூஸ் அதிகம் இருக்கும். ஸோ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. நல்லாவே சான்ஸ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டாப்பிக்கில் இருக்க பிக் யூடியூப் சேனல்ஸோட மோஸ்ட் ரீசெண்ட் வீடியோஸில் எந்த வீடியோஸ் நல்லாவே வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோஸை நீங்கள் ட்ரெண்டிங் டாப்பிக் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் அண்ட் குக்கிங் டாப்பிக்குங்கனால ஃபுட் அண்ட் குக்கிங்கில் மோஸ்ட் பாப்புலராக உள்ள சேனல்ஸை ஃபஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்ச மோஸ்ட் பாப்புலர் சேனல்ஸோட வீடியோஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எந்த வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்கு ஃபஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வீடியோ நல்லா வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ உங்களால் வீட்டில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த லேட்டஸ்ட்டாக இருக்க வீடியோஸில் வீடியோட டைட்டிலை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஓன் வீடியோ க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. டைட்டிலும் அதே மாதிரி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. வீடியோ டைட்டில் ரெண்டுலேயுமே உங்களுக்குன்னு உங்கள் ஓன் ஸ்டைலில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீடியோவும் ட்ரெண்டிங்கில் போகும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இதில் கல்யாண வீட்டு வத்த குழம்புன்னு போட்டு இருக்குது. நீங்கள் வத்த குழம்பு தெரிஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு அப்படின்னு போட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு பச்சைப்பயிறு செய்ய தெரிஞ்சால் நீங்கள் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சைப்பயிரை செஞ்சு நீங்கள் உங்கள் ஓன் ஸ்டைலில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் இப்போ லேட்டஸ்ட் அப்லோட் பண்ணதுனால கண்டிப்பாக நல்லாவே வியூஸ் போயிட்டு இருக்கும். இந்த டைமில் உங்கள் வீடியோவும் நீங்கள் செஞ்சு அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீடியோவும் நல்ல வியூஸ் போக சான்ஸ் இருக்குது.
ஸோ இது மூலமாக உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்கள் வாட்ச் டைம் 4000 ஹவர்ஸை நீங்கள் ரீச் பண்ணலாம் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குக்கிங் அண்ட் ஃபுட் சம்மந்தமான டாபிக் இருக்கிறதுனால நம்ம வந்து யூடியூப்பில் சர்ச் பாரில் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி ரெசிபி இன் தமிழ் அப்படின்ட்டு டைப் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சில வீடியோஸ் நல்லா போயிட்டு இருக்க வீடியோஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே ஃபில்டர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா வியூ கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த வீடியோ வந்து நல்லா அதிகமாக வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற வீடியோஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலோட வீடியோஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண மாதிரி ஃபுல் சிக்கன் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து நம்ம வந்து ரெசிபி பண்ணுறதுனால வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோஸ் நல்லா வந்து அதிக வியூஸ் போன மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது 54 மில்லியன் போயிருக்கு, சென்னை சிக்கன் பிரியாணி. அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இந்த இதை எடுத்துக்கலாம், சிம்பிள் சிக்கன் பிரியாணி ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் அண்ட் இந்த தம்ப்நெயில் வந்து நீங்கள் சாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வீடியோ வந்து அதிக வியூஸ் போனதுனால உங்கள் வீடியோ கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் இருக்க தம்ப்நெயிலை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தம்ப்நெயிலோட ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி இந்த டைட்டிலோட ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ எப்போவுமே இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு நல்லாவே ரீச் ஆகும். ஸோ இந்த ஒரு மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வியூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. எந்த யூடியூபர்ஸோ எவ்வளோ ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்கேன். ஸோ இதெல்லாம் கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுட் அண்ட் குக்கிங் டாப்பிக்கை பார்க்கறதுனால இப்போ நம்ம ஃபுட் அண்ட் குக்கிங்கில் பாப்புலராக இருக்க யூடியூப் சேனல்ஸை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் லேட்டஸ்ட்டாக அப்லோட் ஆகிட்டு இருக்க சேனலில் ஏதோ ஒரு சேனலில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இவங்க 1.4K வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சேனல் நல்லாவே வந்து போயிட்டு இருக்குது. இதில் வந்து அந்த வீடியோஸ் டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட், பாப்புலர், ஓல்டஸ்ட்னு இருக்கும். அதில் பாப்புலர் டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாப்புலராக அவங்க சேனலில் என்ன வீடியோஸ் அதிகமாக போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 21 மில்லியன், 20 மில்லியன், 17 மில்லியன் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு மில்லியன் கணக்கில் போயிருக்கு. ஸோ இதில் இருக்க வீடியோஸ் எல்லாம் மில்லியன் கணக்கில் போயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக வந்து விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து வியூஸ் நல்லாவே அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இவங்களுடைய மெத்தடை நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணுறதுனா நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டைலில் நீங்கள் செய்யணும். ஜஸ்ட் இதோட ஐடியா மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிள் அண்ட் டேஸ்ட் எக் கிரேவி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த எக் கிரேவிக்கான டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் எடுத்துக்கோங்க. அண்ட் வீடியோ கூட ப்ளே பண்ணி பாருங்க, வீடியோவில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்கள் ஓன் மெத்தடில் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோ நல்லாவே ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கும் சீக்கிரமாகவே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அதே வீடியோ அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. இதோட ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஓன் ஸ்டைலில் நீங்கள் ஓனாக வீடியோ க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அது கண்டிப்பாக வந்து நல்லாவே ரீச் ஆகும். உங்களுக்கு வந்து வியூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வியூஸ் வரலனா அப்போ நீங்கள் கடைசியாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் டாப்பிக்கில் இருக்க பிக் யூடியூப் கிரியேட்டர்ஸோட ஃபோட்டோஸை உங்கள் தம்ப்நெயில்ல வச்சு நீங்கள் பப்ளிஷ் பண்ணி பாருங்கள். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்க வைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த தம்ப்நெயிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்கள் அதே தம்ப்நெயிலை நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குன்னு நம்புகிறேன் நான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.